வெல்கம் டு கிரீன் காஞ்சி கிச்சன். வாங்க நம்ம என்ன இன்னைக்கு சமைக்க போறோம்னு பார்த்தா ஆட்டோட ஈரல் செய்ய போறோம், தொக்கும் செய்ய போறோம். அதே மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கி ஃப்ரை மாதிரி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களும் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து ஈரல் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, 3 வெங்காயம். தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன். சோம்பு, சீரகம், மிளகுத்தூள், இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுக்க. நம்ம தட்டி போடும் போது தட்டி போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு வானல் நல்லா காயிட்டோம். நமக்கு இப்போ வானல் காஞ்சிடுச்சு. கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 3 குழி கரண்டி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. நமக்கு எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு நம்ம நசுக்கி வச்சுக்கலாம். நமக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் குழம்பு எல்லாமே நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நம்ம தக்காளி போட்டு நம்ம அப்படியே மூடி விட்டுக்கலாம். ஏன்னா சட்டுன்னு நமக்கு வந்து குழையும். வாங்க வெங்காயம் தக்காளி இது பாருங்க நல்லா குழஞ்சி நமக்கு எண்ணெய் அந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஈரல் போட்டுக்கலாம். நல்லா அலசி கழுகி வச்ச ஈரலை நான் 1/2 கிலோக்கு செய்கிறேன். எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே டபுளாக வைக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே. நம்ம ஈரல் வந்து இந்த மாதிரி நல்லா ஒன்று கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ பாருங்க நல்லா கறி வந்து நமக்கு கொஞ்சம் அப்படியே வெந்த போல் இருக்கும். இந்த கொஞ்சம் ஒரு ரொம்பலாம் வெந்திருக்காது. கறி கலர் மாறி இருக்கும். நமக்கு இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குங்களா. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் நம்ம வீட்டிலே செஞ்சு வைக்கிற மிளகாய்த்தூளே போட்டுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு மசாலா வச்சுருப்பீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் செஞ்ச மிளகாய்த்தூள் தான் போடுறேன். நல்லா ஒரு 3 ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. 1 2 3 நல்லா காரம் சாப்பிட்றதுனால தான் நல்லா போட்டுக்கோங்க. நாங்கள் திட்டமாக காரம் சாப்பிடுவோம். அதனால் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி நல்லா நம்ம கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மசாலா கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நமக்கு சீக்கிரம் வெந்துடும் ஈரெல்லாம். நமக்கு நல்லா கொஞ்சமாகவே அது முங்குற அளவுக்கு ஊற்றுங்க. தண்ணி போதும், முங்குற அளவுக்கு ஊற்றுங்க. இப்போ மூடி போட்டுங்க, நல்லா வேகட்டும் நமக்கு ஈரல். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வெந்துருச்சு. ஈரல் நல்லா நசுக்கி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நமக்கு கிரேவி வேணுன்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் கிரேவி தேவை, நாங்கள் அதனால் இந்த மாதிரி டைமில் கிரேவி எடுத்துக்கிறோம். இப்போ அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணி மீதி இருக்க தண்ணியில் நல்லா சுண்டட்டும். நமக்கு அப்படியே ஃப்ரை மாதிரி வரும் பாருங்கள். நல்லா இது சுண்டட்டும், நம்ம தண்ணி நல்லா சுண்டட்டும். மூடி போட்டு வச்சலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு தண்ணியெலாம் சுண்டி கிரேவிலாம் நல்லா சுண்டிடுச்சு. நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுனால நமக்கு நல்லா சுண்டி இந்த பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக அப்படி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தழை போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஈரல் ரெடி ஆகிடுச்சி. ஆட்டு ஈரல் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். நல்லா வாங்க சாப்பிடலாம். வாங்க, சுட சுட சாதம், நம்ம பண்ண கிரேவி, தொட்டுக்க ஃப்ரை பண்ணியிருக்கோம். வாங்க சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.